பர்டிகுலராக இந்த இடம் பார்த்திங்கன்னா தென்மலை டு ஆரியங்காவு மிடில் இருக்குது இந்த இடம். இதுக்கு கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா தென்மலை, ஃப்ரண்டில் போனீங்கன்னா ஆரியங்காவு. இப்போ நம்ம ஆரியங்காவுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் நான் காமிக்கிறது உங்களோட இடது கை பக்கம். இது வந்து சங்கரங்கோவில் தென்காசி செங்கோட்டை வழியாக வருதில்ல, அந்த வழித்தடம் இதில் ஜாயின் ஆகுது. இப்போ ரோட்டோட இந்த பக்கத்து உங்களோட வலதுகை பக்கம் உள்ள ரோடு பார்த்திங்கன்னா இந்த வண்டியை விட இன்னும் கொஞ்சம் ஆழமானது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீர் போக்குவரத்து உள்ள இடம். இறங்கி நல்ல தண்ணி போகிறப்ப வந்து ஆட்கள் இறங்கி குளிப்பாங்க. அதே இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதே வண்டி அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் தான் இந்த ரோடு போகுது. கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் தான். ஆனால் எப்பொழுது நீங்கள் போனீங்கன்னாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். பட் குளிர்காலங்களில் போனீங்க, இந்த மழை சீசனுக்கெலாம் போனீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். கேரளா பொறுத்தளவில் வெயில் அடித்தாலும் அடித்து கொள்ளும், மழை பெஞ்சாலும் அடித்து கொள்ளும். இப்போ நான் சொன்னேன்னா உங்களோட இடது கை பக்கம் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதை விட ஆழம் உங்களோட வலது கை பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் தான் வந்து நீர்வழி தடங்கள் இருக்குது. இந்த சைடில் உள்ள மக்கள் வந்து டைரெக்டாக அங்கேருந்து தான் தண்ணி இவங்க தேவைக்கான தண்ணி எடுத்துக்குவாங்க. அதுவும் போதாதுக்கு அங்கே வந்து வீடுக்கு கிணறு இருக்குது. கம்பல்சரி எல்லா வீடுகளுக்கும் மேக்ஸிமம் கிணறு இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரில் நான் கேமராவில் காமிக்கிறத விட நேரில் பார்க்கல நல்ல உங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்கும். இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு இவ்வளோ மரங்கள்லாம் நீங்கள் சத்தியமாக எங்கேயும் இருக்குமான்னு தெரியல. நான்லாம் வெளி இடங்கள் அதிகமாக போனதில்லை. ஊட்டி போயிருக்கேன். எனக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இவ்வளோ பச்சை பசேல்னு பார்க்கல. இனி அடுத்த வீடியோக்களில் இன்னும் ஒரு 1-2 வீடியோக்கள் கழிஞ்சதும் உங்களுக்கு அந்த நீர்த்தடங்களை காமிக்கிறேன். அதில் ஒரு இடம் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற இடங்களும் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் எடிட் பண்ணி நான் போடுறேன். வீடுகள் இந்த மாதிரி வீடுகளில் வேலை நடந்துட்டுருக்கு. அழகாக வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா கலர் கலராக பூக்கள், மரங்கள், அந்தந்த ஒரு பில்டிங்கோடு அதை சேர்த்து பார்க்கையில் அவ்வளோ கலைநயமாக இருக்கும். அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இன்னும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆரியங்காவிலேருந்து கொஞ்சம் நம்ம இடது கை பக்கம் நம்ம உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு மாதிரி தான் நல்லா இருக்கும். ரொம்ப அந்த இடத்துலலாம் போனீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏர்டெல் எடுக்காது, ஜியோ எடுக்கும் இந்த ஏரியாக்களில். இப்போ நம்ம ஆரியங்காவுக்கு கொஞ்சம் நல்லா கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் இதில் வந்து சாங்ஸ் எதுவுமே போடாத காரணம் வீடியோ முடக்கிடுறாங்க. ஆனால் இந்த இடம், இந்த மாதிரி இடங்கள், இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்து சாங்ஸோட பின்னணிகளில் வரையில் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடுவேன். வந்தாச்சு ஆரியங்காவு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4-5 வீடியோலாம் போட்டேன், எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. காப்பிரைட் கேட்டால் அவங்களோட சாங் நம்மெல்லாம் பார்க்கலன்னா அந்த பாருங்கள் ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி நிற்குது. போலீஸ் நான் சொன்னேன்னா செக்கிங் நடக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆன வண்டி நின்று பார்த்திங்களா, அது கொஞ்சம் 2 ஸ்டெப்பு தள்ளினீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த சீசனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். இந்த பகலில் தான்
நைட்டெல்லாம் இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே கடை அடைச்சிட்டு போயிடுவாங்க. பகல் முழுவதும் கடைகள் இருக்கும். இப்போ இந்த வன விலங்குகள் இறங்குறதுனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே அடைச்சிட்டு போயிடுவாங்க. நான் ரோட்டோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா, நீங்கள்லாம் சீட் பெல்ட் போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஃபோட்டோவோட உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல சீட் பெல்ட் போடலை அப்படின்னு சொல்லி நம்ம பதிலே பேச முடியாது, ஃபோட்டோவோட டைமோட வந்துடும். அதனால் அங்கே கம்பல்சரி என்ன ரூல்ஸோ அதை கட்டாயம் பின்பற்றியே ஆகணும். அதில் எதுவுமே கருத்தை பேசலாம் முடியாது. இந்த சைடு இடத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகையில் ஹைட் இருக்கும் பாருங்கள், அது நம்மளுக்கு சும்மா பார்க்கவே பயமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கா, இங்கேயும் நீங்கள் அங்கே கேரளா பொறுத்தளவில் 2 பேர் தான் பைக்கில் போகணும். லேடிஸ் போனால் பாய்ஸ் மாதிரி தான் உட்காந்து போகணும். சிங்கிள் சைடு மேக்ஸிமம் போகக்கூடாது. போகையில் நம்ம சுடிதார் வேர் பண்ணியிருக்கணும்.